மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் செல்வா அவர்களை உரையாற்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் ஆணையமே மக்கள் தீர்ப்பை திருடாதே என்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய அவல நிலைக்கு இந்திய ஜனநாயகம் உருவாகியிருக்கின்றது. அப்போ தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறவங்கலாம் எவ்வளோ பெரிய அக்கீஸ்டாக இருக்கான்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆணையத்தினுடைய அதிகாரிகள் ஐபிஎஸ் படித்தவர்கள், ஐஏஎஸ் படித்தவர்கள், இப்படிலாம் நம்ம படித்த அதிகாரிகளுக்கு ஒரு காலகட்டத்தில் மதிப்பு கொடுத்தாலும் இன்றைக்கு தேர்தல் ஆணையராக இருக்கிறவர்கள் கிட்டத்தட்ட மக்கள் என்னதான் வாக்களித்தாலும், நீங்கள் என்னதான் ஓட்டு போட்டாலும் நாங்கள் ஒரு தீர்ப்பு எழுதுவோம் என்ற ஒரு எதேச்சிகார நிலைக்கு இன்றைக்கு தேர்தல் ஆணையம் சென்றிருக்கின்றது. அப்போ தேர்தல் ஆணையம் எதேச்சிகார நிலைக்கு செல்லும் பொழுது, ஜனநாயக ரீதியாக தேர்தல் ஆணையம் செயல்பட மறுக்கும் பொழுது அதற்கு எதிராக மக்கள் வீதியில் இறங்கி போராட வேண்டிய சூழல் இன்னைக்கு அவர்களே உருவாக்கி விட்டார்கள். ஏதாவது ஒரு நாட்டில், ஒரு ஜனநாயக நாட்டில் இன்னும் 2-3 நாள் தேர்தல் நடந்து முடிவு வரக்கூடிய நேரத்தில் எப்பா தேர்தல் ஆணையமே மக்களுடைய தீர்ப்பை திருடாதேன்னு போராட்டம் நடத்த வேண்டிய சூழல் இருக்குமா? இப்படிப்பட்ட சூழல் இருக்கும் என்று சொன்னால் அந்த அளவுக்கு இன்றைக்கு ஜனநாயகம் என்பது அற்று போய் மோடியினுடைய சர்வாதிகாரம் இன்றைக்கு நாடகம் இருக்கின்றது. இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பிரதமர் சொந்த நாட்டு மக்களே மதத்தின் அடிப்படையில் பிளவுபடுத்தி வாக்கு கேட்கின்றார். சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, குறிப்பாக இஸ்லாமியருக்கு எதிராக தரங்கட்ட முறையில், சட்டவிரோதமான முறையில் தேர்தல் ஆணையம் விதித்த வழிகாட்டு முறைகளுக்கு எதிராக பிரதமர் பேசியிருக்கின்றார், மோடி பேசியிருக்கின்றார். அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு வக்கில்லாத ஒரு ஆணையமாக தேர்தல் ஆணையம் இருக்கின்றது. தேர்தல் ஆணையம் மட்டுமல்ல, இதே இடத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ராஜஸ்தானில் மோடி அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக சட்டவிரோதமான முறையில் பேசும்போது அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தி, இங்கிருந்து பேரடியாக சென்று நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோம். நான் புகார் கொடுத்து விட்டு 1 மணி நேரம் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஏசி இன்ஸ்பெக்டர் எல்லாம் இருக்காங்க. ஒரு சிஎஸ்ஆர் காப்பி கொடுக்க மாட்டேன்றாங்க, ஒரு அத்தாட்சி காப்பி கொடுக்க மாட்டேன்றாங்க. யாரு? இங்க இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கம் ஆய்வாளர், இங்க இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனர். நான் கேட்கிறேன், நீ ஏன் கொடுக்கல? நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், பேசின வீடியோ இருக்கு, புகார் கொடுன்னு கேட்டா இல்ல சார், அவர் ராஜஸ்தான்ல பேசுனதுக்கு இங்க கொடுக்க முடியுமான்னாரு. அப்ப நான் கேட்டேன், நல்ல கேள்விங்க ஐயா, இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதே இடத்துல உங்க லிமிட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 1000 விளக்கு போலீஸ் ஸ்டேஷனுடைய லிமிட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காமராஜர் அரங்கத்துல சனாதானத்தை ஒழிப்போம் என்று சொன்னதற்காக நாடு முழுக்க வழக்கு பதிவு செய்கிறார்களே. அப்போ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய காவல்துறை நிலையத்துல இங்க இருக்கிற அமைச்சர் பேசினதுக்கு வழக்கு பதிவு செய்து கோர்ட்டுக்கு வான் இழுக்க முடியும்னா இங்க இருக்க நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தால செய்ய முடியாதா? வெக்க கேடாதான் இருக்கின்றது. எனவேதான் நாம இங்க தெருவில் போராட வேண்டிய சூழல் இருக்குது. இங்க இருக்கிறவர்கள் தான், இங்க உட்கார்ந்து பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் தான் ஜனநாயகத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம். தேர்தலில் பல அரசியல் கட்சிகள் வாக்கு வாங்கலாம், பிரதான அரசியல் கட்சிகள் வாக்கு வாங்கலாம், மோடியை எதிர்த்து கூட வாக்கு வாங்கலாம். ஆனால் சமூகத்தில், மக்கள் மத்தியில் பாஜகவுக்கு எதிராக, பாஜகவுடைய சிந்தனைக்கு எதிராக மக்களை அரசியல் மயப்படுத்தி இந்த பெரும்பாலான வாக்குகளை வாங்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கான களத்தை உருவாக்கியவர்கள் நாம் தான். நாம் உருவாக்கிய களத்தில் தான் சின்ன சின்ன அமைப்புகள் என்று சொல்லக்கூடியவர்கள் நடத்தக்கூடிய ஏராளமான போராட்டங்கள், லட்சக்கணக்கான துண்டு அறிக்கைகள், ஏராளமான மக்கள் சந்திப்புகள், வள்ளுவர் கோட்டத்திலிருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஏராளமான பொதுக்கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள், இது வாயிலாக உருவாக்கப்பட்ட மக்கள் அரசியல் படுத்தியதுதான் இன்றைக்கு இந்த ஜனநாயகமாக இருப்பதற்கு உதாரணமாகிறது. வேற எந்த அரசியல் கட்சியும் இதை உரிமை கோர முடியாது. எனவே இன்றைக்கு இந்த போராட்டம் என்பது நம்முடைய நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான போராட்டம். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கிறவர்கள் அரசியல் அமைப்பு வகுக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் விழுங்கி விட்டார்கள். தேர்தல் ஆணையம் அவர் கையில போயிடுச்சு, சிபிஐ போயிடுச்சு, இடி போயிடுச்சு, நீதிமன்றம் பெரும்பாலும் போயிடுச்சு, போலீஸ் எல்லாம் போயிடுச்சு. இப்போ விவேகானந்தர் உண்ணாவிரத இடமும் போயிடுச்சு. எல்லா இடமும் என்னன்னா அவங்களுடைய அதிகாரத்திற்குள்ளே கொண்டு வந்திருக்கின்றார்கள். அப்ப அதிகாரம் என்றால், நீங்கள் அதிகாரம் என்பது என்ன?
இந்த போராட்டத்தின் மூலமாக உருவாக்கின அரசியலமைப்பு சாசனம், அதன் மூலமாக உருவாக்கப்பட்ட அமைப்புகளை, அதிகார அமைப்புகளை ஆட்சியாளர்கள் தங்கள் கையில் கொண்டு வந்து விட்டால் நாங்கள் ஒட்டுமொத்தத்தையும் அதிகாரம் செலுத்தும் என்று பார்க்கிறார்கள். ஆட்சியில் இருப்பவர்களே, அதிகாரத்தில் இருப்பவர்களே, ஒன்று யோசித்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி அதிகார அமைப்புகளுடைய அதிகாரங்கள் எல்லாம் ஒரு கைப்பிடிக்குள் தான். மக்கள் அதிகாரம் தான் எல்லாற்றை விட மிக உச்சபட்சமானது. மக்கள் அதிகாரத்தின் மூலமா தான் எல்லா அதிகாரங்களும் ஜனநாயகப்படுத்தப்படும். எனவே இன்றைக்கு மோடியின் சர்க்கார், இன்றைக்கு RSS பாஜக என்பது, இன்றைக்கு அந்த RSS குறித்து கூட பல்வேறு ஆங்கில பத்திரிகைகளே குறைத்து மதிப்பிடுகிறார்கள். மோடிக்கும் RSS சண்டை வந்துச்சு, அவர் பேச்ச இவர் கேட்க மாட்டாரு, அவர் காலவாட்டன். இது எல்லாம் நயவஞ்சக பார்வை. RSS பொறுத்த வரைக்கும் ஏழை வீட்டுக்கு போனா பணமா இருக்கணும், கல்யாண வீட்டுல போனா மணப்பெண்ணாவோ மணமகனா இருக்கணும். இதுதான் பாஜக RSS தந்திரம். எனவே அவர்கள் இந்த பிரிவினை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் யதார்த்தத்திலே இது முழுக்க முழுக்க ஒற்றை சர்வாதிகாரம் மாறுகின்றது. 70 ஏற்பட்ட நெருக்கடி நிலை என்பது அந்த காலகட்டத்தினுடைய யதார்த்தம் என்றால், இன்றைக்கு நாம் அத்தனை பேரும் நெருக்கடி நிலை காலகட்டத்தில் தான் இருக்கின்றோம். ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பிலே நாம் அனைவரும் இணைந்து தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டியிருக்கின்றது. அதற்கான முதற்கட்டம் தான் தேர்தலுக்கு முன்னாடியே அடுத்து நம்மலாம் எப்படி செயல்படும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக, உதாரணமாக இந்த ஒருங்கிணைந்த போராட்டம் நடந்திருக்கின்றது. இந்த போராட்டத்திற்காக மிக குறுகிய காலத்தில் திட்டமிட்டு ஏற்பாடு செய்து பின்னால் இருந்து செயல்படக்கூடிய அத்தனை தோளுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக புரட்சி வணக்கங்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.